என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 78வது அதிகாரத்தில் 32வது வசனத்தில், இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்து 40 வருடம் வனாந்தரத்தில் அவர்கள் நடந்து வந்த அந்த சமயத்தில் எப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்தினார்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இவைகளெல்லாம் நடந்தும், இவைகளெல்லாம் கர்த்தருடைய ஆச்சரியமான அற்புத அடையாளங்கள் எல்லாம் அவர்கள் நடுவிலே நடந்தும், அதை கண்ணார் அவர்கள் கண்டும் அவரை நம்பாமல் பின்னும் அவருக்கு தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்ததை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இப்படிதான் இன்றைக்கும் சில பேர் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே மிக கிருபையாய் ஆச்சரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், பின்னும் அவருக்கு விரோதமாய் அவர்கள் தொடர்ந்து பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு கர்த்தருடைய கரத்திலிருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டும் தொடர்ந்து பாவ வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அப்படி செய்து கொண்டிருக்கிறவருடைய நிலைமை எப்படியாய் முடியும் தெரியுமா? அடுத்த வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். 33வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? அவருடைய வாழ்க்கை விருதாவாய் கழிந்து போகும், வீணாய் போய் முடியும் என்று சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அப்படித்தானே இஸ்ரவேல் ஜனங்களில் 6 லட்சம் புருஷர்களில் 2 பேரை தவிர்த்து மற்ற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் விருதாவாய் அந்த வனாந்தரத்தில் கழிந்து போனது அல்லவா? வீணாய் தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள் அல்லவா? இன்றைக்கும் ஆண்டவருடைய அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டும் அவருடைய கிருபையை தங்கள் வாழ்க்கையிலே ஏராளமாய் பெற்றுக்கொண்டும் தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை விருதாவாய் தான் கழித்து விடுவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருக்கு பிரியமில்லாத குடிவெறி, களியாட்டுக்கள், விபச்சாரம், வேசித்தனம், பண ஆசை, சிற்றின்பங்கள் என்று சொல்லி இவைகளுக்கு பின்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறாயா? உன்னை சீர்படுத்தி என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நீ நினைக்கலாம், இவைகளெல்லாம் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெருகச் செய்கிறது என்று சொல்லி நினைக்கலாம். மாறாக நீ விருதாவாய் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, நம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள் எவ்வளவு ஆச்சரியமானவைகள். அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போம். தொடர்ந்து உண்மை முத்தமுமாய் அவரை தொடர்ந்து பின்பற்றி போக ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.